السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர் அக்ரம் அவர்களுடைய தந்தையை அடக்கம் செய்துவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழம்பி இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் கூடும் இடங்களிலே உரை நிகழ்த்தி மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள். அந்த அடிப்படையில் இங்கே நாம் எல்லாம் ஒன்று குழும்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் எந்த வகையில் எச்சரிக்கை செய்து மக்களுக்கு மார்க்கத்தை போதித்தார்களோ அந்த அடிப்படையில் இங்கு ஒரு சிறிய உரை நிகழ்த்த இருக்கின்றது. இந்த பூமியில் மனித சமுதாயம் படைக்கப்பட்டதற்குண்டான நோக்கம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த பூமியிலே மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். இப்படி படைக்கப்பட்ட இந்த மக்கள் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து நாளை சந்திக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான முதல் இடம் இங்கே நாம் வந்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த மண்ணறை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மண்ணறைகளை அதிகமாக சந்திக்க சொல்லி அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். என்ன காரணம் என்றால், இந்த மண்ணறைகளை சந்திக்கும் போது நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்ட ஒன்றாக அமையும் என்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நாளை இதே இடத்தில் நாமும் புதைக்கப்படலாம். இந்த இடத்திற்கு நாமும் வரக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அப்படி வரக்கூடிய இந்த நேரத்திற்கு முன்பாக நாம் நம்முடைய அமல்களையும் நம்முடைய மார்க்க ரீதியான கடமைகளையும் சரிவர நிகழ்த்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை நம்மளுக்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக இந்த மன்னரைகளை அல்லாஹ்வின் தூதர்கள் சந்திக்க சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இப்போது இந்த மன்னர்களை இந்த நேரத்தில் இந்த சகோதரருடைய அடக்கத்தை செய்துவிட்டிருக்கக்கூடிய சமயத்தில் கூட நம்மல்ல பெரும்பான்மையான மக்களுடைய பேச்சுக்கள் இது மாதிரி ஒன்று குடும்பக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பகுதியில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய நிகழ்வு எல்லாம் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு என்றால், இந்த இடத்துல நாமும் அடக்கம் செய்ய இருக்கின்றோம் என்ற சிந்தனை நம்மளிடத்துல இல்லாம மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இடம் போன்று நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் இருக்கு. இதெல்லாம் வரக்கூடிய காலங்கள்ல தவிர்க்க வேண்டும். இந்த இடத்திற்கு வந்தோம் என்றால் நம்மளிடத்துல உள்ளத்துல அச்சம் ஏற்படும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்துவிட முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், குல்லு நப்ஸில் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியதுதான். இந்த மரணத்தில் இருந்து யாரேனும் விடுபட முடியாது. யாராலும் இந்த மரணத்திற்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ்வார்களா, வாழ முடியுமா என்றால் யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்முடைய பணபலமோ படைபலமோ நம்முடைய பதவியோ நம்முடைய அதிகாரமோ இந்த உலகத்திலிருந்து நம்மளை காக்குமா என்றால் அதுக்கும் அல்லாஹ் சொல்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிகுல் மௌத் வலவ் குன்து ஃபீ புரூஜின் ஷைதா. நீங்கள் இரும்பு கோட்டையில இருந்தாலும் சரி, பாதுகாப்பு அரணை வைத்துக் கொண்டு நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழணும், இந்த உலகத்துல நான் நிம்மதியாக வாழணும், எனக்கான பாதுகாப்பை நான் தேடிக்கொள்றேன், இந்த உலகத்திலேயே நான் நித்திய ஜீவனாக வாழ்வதற்குண்டான அனைத்து வகையிலும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற நிலையில் ஒரு மனிதன் எண்ணினால் அதுவும் பொய்யாக ஆகும். அல்லாஹ் சொல்றான், இரும்பு கோட்டையில இருந்தாலும் சரி உங்களை மரணம் வந்து சுவைத்தே தீரும், உங்களை வந்தே அடைகின்றான். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் அற்பமான வாழ்க்கையில் இருக்கின்றன. நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கணும் என்றால், நாம் இந்த இடத்தை வரவிருக்கின்றோமே, இந்த நாளுக்காக தயாரிப்புல என்ன இருக்கிறோம், இந்த நாளுக்குண்டான தயாரிப்புக்குண்டான பயணத்திற்குண்டான ஏற்பாடை நாம் செய்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கணும். இப்படி சிந்தித்து பார்க்கறதுல நீங்க நம்மளுடைய இந்த கொள்கையில் இருக்கிற இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டு தௌஹீதுல இருக்கிறோம், இந்த கொள்கையில இருக்கிறோம்.
இந்த கொள்கையில இருப்பதனால் மட்டும் ஒருவன் சொர்க்கத்தை அடைந்து விட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அவன் செய்கின்ற நல்லறங்கள், அவன் செய்கின்ற நன்மைகள், இதுதான் நாளைக்கு மறுமையில் இந்த நாளில் விசாரணைக்கக்கூடிய இந்த நாளில் முதல் கேள்வியாக என்ன இருக்கும்? முதன்மையான கேள்வி தொழுகை குறித்து என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. முதல் கேள்வி தொழுகை. அந்த கேள்வியில நம்ம தோல்வியடைந்து விட்டோம் என்றால் முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்ற நிலையாக மாறுமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஒன்றுல நான் இன்றைய தினம் கடைசி நம்முடைய வாழ்க்கையில 40 வருடம் 50 வருடம் வாழ்ந்துட்டோம், 30 வருடம் வாழ்ந்துட்டோம். பெரிய அளவுக்கு நம்ம இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நான் யார் தெரியுமா? தௌஹீத 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டவன். நான் தௌஹீதுல ஆரம்ப கட்டத்துல இருந்தேன், நான் ஆரம்ப கட்ட தியாகி, நாங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்படின்னு பெருமை பேசாம, அந்த காலத்தை பற்றி யோசிக்காம போன வருடத்துடைய நிலையை பற்றி யோசித்து பாருங்க. அதுவும் அதிகமா 6 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய நிலை என்ன யோசித்து பாருங்க. அதுவும் அதிகமாக இருந்தால் போன மாதத்தை பற்றி சிந்தித்து பாருங்க. போன மாசம் நம்முடைய நிலை எப்படி இருந்தது? அமல்கள்ல, தொழுகையில, வணக்க வழிபாடுகள்ல போன மாதம் நம்ம எப்படி இருந்தோம்? போன வாரம் கூட அதிகமா? போன வாரத்தில் நம்ம எப்படி இருந்தோம் சிந்தித்து பார்க்கிறத விட்டு அதுவும் அதிகம் என்று உங்களுக்கு தோணினால் இன்றைய தினம் நம்முடைய அமல்கள்ல, தொழுகையில, மார்க்க விழிப்புணர்வுல நம்ம எப்படி இருந்தோம் என்று சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகையை எத்தனை பேர் ஜமாத்தோடு பள்ளியில நிறைவேற்றிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. நம்ம சிரித்து மகிழக்கூடிய இடமா இது? இன்றைய ஃபஜ்ருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கு? இன்னைக்கு மக்களிடத்துல, இந்த சபையில உங்களிடத்துல நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக, இன்னைக்கு யார் பள்ளியில போய் ஃபஜ்ரை நிறைவேற்றினீர்கள் என்றால் சொற்பமான நபர்கள், அதிகமான நபருக்கு கையை உயர்த்தலாம். ஆனால் இருக்க நிலவரத்தை, கலை நிலவரத்தில் மக்களுடைய மனநிலையை ஒப்பிட்டு பார்த்த வகையில பார்த்தா சொற்பமான நபர்கள் கையை உயர்த்துவாங்க. அப்ப மற்றவர்களுக்கு என்ன ஏற்படும்? இந்த சபையில் நான் வந்தா அல்லாஹ்வின் தூதரர்கள் உபதேசம் செய்ய சொன்னாங்க, 4 நன்மையான விஷயங்களை எச்சரிக்கை செய்துவிட்டு உபதேசம் செய்துவிட்டு போகிறதை விட்டுட்டு இவருக்கு தேவையா? இந்த சபையில நம்மளை அசிங்கப்படுத்திட்டார. இன்றைய தினம் ஃபஜ்ர் தொழுதியா கேட்டுட்டு தொழுதவன் கையை உயர்த்திட்டான், தொழுவாதவன் நம்ம தலையை குறிஞ்சிட்டவன் இவ்வளவு பேருக்கு மத்தியில நம்மளை கேவலப்படுத்திட்டான். என்ன ஏசலாம், பேசலாம், கோபம் வரலாம். இப்படிப்பட்ட இந்த சொற்பமான நபர்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில அவமானப்படுத்திட்டோம், அசிங்கப்பட்டுட்டோம் என்று எண்ணம் இருந்தா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மஹ்ஷர் மைதானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு உலகம் கியாமத்தினால் வரக்கூடிய அழியக்கூடிய நாட்கள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மனிதர்களையும் நிக்க வைத்து அல்லாஹ் கேள்வி கேட்பானே, அனைவரையும் நிக்க வைத்து நாம் செய்த நன்மைகளை அல்லாஹ் எடுத்து சொல்லுவான். பெருமையாக இருக்கும், வெற்றிக்கு உண்டான மகிழ்ச்சியோடு இருப்போம். நாம் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியலிடுவோம். ஃபஜ்ர் தொழுவாதவன், நயவஞ்சகனிவன், இவன் முனாஃபிக்காக உலகத்தில் வாழ்ந்து ரெட்டை இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஒரு இடத்துல சொல்லுவான், ஆனா அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்தாமல் நயவஞ்சகனாக இருந்தான் என்று அந்த நயவஞ்சகனுடைய பட்டியலை அந்த இடத்துல வாசித்தா எப்படிப்பட்ட ஒரு அவமானம்! சொற்பமான நபர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அவமானப்படுத்திட்டோம் என்று அஞ்சினா, கோபப்பட்டா எப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம்? அந்த நாள் அல்லாஹ் எல்லாத்தையும் போடுவானே, எல்லா நன்மை தீமையை விசாரிக்கப்படக்கூடிய நாள்ல இவன் தொழுகாதவன், எனக்கு நன்றி மறந்தவன், இவனுக்கு செய்த நியமத்துக்கு நன்றி பாராட்டாம வாழ்ந்த நயவஞ்சகன் என்று எடுத்து சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம சந்திக்க இருக்கிறோமே, அதற்கு அஞ்சிரோமா? நம்ம அதற்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இல்லையே. அப்படி இல்லை என்றால் இந்த இடம்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய இடமாக இருக்கின்றால் இந்த இடத்தை நாம் சந்திக்க இருக்கிறது நிச்சயமான ஒன்று. இது யாராலும் தடுக்க இயலாது. இந்த இடம்ல இந்த இடம் இல்ல, மண்ணுக்குள் போகக்கூடியவர்களாக இருப்போம், மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நாள்ல விசாரிக்கும் போது அந்த நாள்ல மக்கள் அஞ்சுவான். அவர்களுக்கு உண்டான அஞ்சி பயப்படக்கூடிய நாளாக இருந்து அவன் புலம்புவா, யாழைத்தனி குந்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாக ஆயிருக்க கூடாதா, என்னை எழுப்பி திரும்பவும் விசாரிக்கப்படணுமா என்று அஞ்சக்கூடிய நாள் இருக்கே, அதற்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்து அந்த இரையச்சத்தை நாம் இந்த இடத்துல பெற்று
இறந்த மரணித்த அந்த சகோருக்கு விசாரணையுடைய நாள் துவங்கிவிட்டது, விசாரணையுடைய நேரம் துவங்கிவிட்டது. அவருடைய விசாரணைக்கு அவர் உறுதிப்பாட்டோடு கேள்விக்கு பதிலை சொல்லி அவர் அந்த மன்னரை நல்ல ஒரு சொர்க்க சோலையாக ஆகும். அவர் அந்த மன்னரையில புது மாப்பிளை போல் உறங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தின் இந்த மன்னரை வாழ்க்கையும் ஆக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கலைமாறன் அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றன.